ஜனவரி 10 இன்றைய புனிதர் நிஸ்ஸா நகர் புனிதர் கிரகோரி. நிஸ்ஸா நகர் புனிதர் கிரகோரி. பிறப்பு ஹி பி 335 நியோசேசரே கப்படோசியா. இறப்பு ஹி பி 395 நிஸ்ஸா கப்படோசியா. நினைவு திருநாள் ஜனவரி 10. நிஸ்ஸா நகர் புனிதர் கிரகோரி கிபி 372 ஆண்டு முதல் 376 ஆண்டு வரையும், பின்னர் கிபி 378 ஆண்டு முதல் அவரது மரணம் வரை பதவியிலிருந்த நிஸ்ஸா ஆயர் ஆவார். இவரும் இவரது மூத்த சகோதரரான புனிதர் பாசில் மற்றும் புனிதர் கிரகோரி ஆகிய மூவரும் கப்படோசியன் தந்தையர் என்று அழைக்கப்பட்டனர். தமது மூத்த சகோதரர் கிரகோரியிடமிருந்த நிர்வாகத் திறனும் செல்வாக்கும் இவரிடம் இல்லாதிருந்தது. ஆனால் மூவொரு இறைவனுக்கும் நீச்சன் கிரீட் எனப்படும் கிறிஸ்தவ இலக்கணத்தில் பரவலாக பயன்படுத்தப்பட்ட சின்னத்துக்கும் பெருமளவில் பங்களிப்பாற்றிய ஆழ்ந்து கற்ற இறையியல் அறிஞர் ஆவார். கிரகோரியின் தத்துவ நூல்கள் ஆரிஜென் எனும் கிறிஸ்தவ இறையியல் கிரேக்க அறிஞரின் செல்வாக்கு பெற்றன. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்து கிரகோரியின் கல்வி பணிகளில், குறிப்பாக உலகளாவிய ஆர்வத்தில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தது. இது அவருடைய பல பாரம்பரிய இறையியல் விளக்கங்களுக்கு சவாலாக விளங்கியது. கிபி சுமார் 335 ஆண்டு கப்படோசியாவின் நியோசேசரே நகரருகே செல்வந்தர்களின் குடும்பமொன்றில் பிறந்த கிரகோரியின் தந்தை மூத்த பாசில் என்று அறியப்படுகிறார். எம்மெலியா இவரது தாயார் ஆவார். இவரது பெற்றோர் மிகவும் பக்தியானவர்கள் ஆவர். இவரது தாய்வழி தாத்தா ரோம பேரரசர் 1ஆம் கான்ஸ்டன்டைன் காலத்துக்கு முன்னே கிறிஸ்தவ மறைச்சாட்சியாக கொல்லப்பட்டவர் ஆவார். கிரகோரி மற்றும் அவரது சகோதர சகோதரியர் 4வரையும் புனிதரான இவர்களது தாய்வழி பாட்டி மேக்ரினா வளர்த்தார். கிரகோரி அமைதியான மற்றும் சாந்தமான குணாம்சங்கள் கொண்டிருந்தார். இவருடைய தாயார் எம்மெலியா மற்றும் சகோதரி மேக்ரினா ஆகியோர் இவருக்கு வீட்டிலேயே ஆரம்ப கல்வி கற்பித்தனர். அவரது மேல் படிப்பு பற்றிய சரித்திர ஆசிரியர்களின் கருத்துக்கள் ஐயங்கள் ஏற்படுத்துகின்றன. ஏதேன்ஸ் நகரில் உயர்கல்வி தொடங்கிய இவர் செசேரா நகரில் கல்வியை தொடர்ந்தார். பாரம்பரிய இலக்கியம், தத்துவம் மற்றும் ஒருவேளை மருத்துவமும் கற்றார். தமது மூத்த சகோதரரான பாசில் மற்றும் பவுல், யோவான் மற்றும் உள்ள அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளே தமது ஆசிரியர்கள் என்று கிரகோரி கூறுகிறார். இவரது சகோதரர்களான பாசிலும் நவ்கிரேஷியஸும் துறவியராக வாழ்ந்த காலத்தில் கிரகோரி ஒரு சொல்லாட்சி கலைஞராக தமது மதச்சார்பற்ற வாழ்க்கையை தொடங்கினார். ஆயினும் அவர் ஒரு பயிற்சியாளராக செயல்பட்டார். இந்த காலகட்டத்தில் கிரகோரி தியோசேபியா என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார் என்பது அறியப்படுகிறது. சில சமயங்களில் ஆதி கிறிஸ்தவ மரபுவழி சபையின் பெண் திருத்தொண்டர் என்றும் புனிதர் என்றும் அறியப்படுகின்றார். இது சர்ச்சைக்குரியது. எனினும் மற்ற வர்ணனையாளர்கள் திருத்தொண்டர் தியோசேபியா கிரகோரியின் சகோதரிகளில் ஒருவரென்றும் கூறுகின்றனர். பேரரசன் வலேன்ஸ் கிபி 371 ஆண்டு கப்படோசியாவை 2 மாகாணங்களாக பிரித்தார். இவை கப்படோசியா பிரைமா என்றும் கப்படோசியா செகுண்டா என்றும் அறியப்பட்டன. இது திருச்சபை எல்லைகளில் சிக்கலான மாற்றங்களை விளைவித்தது. அதன் பேரில் பல புதிய ஆயர்கள் உருவாக்கப்பட்டனர். செசேரா நகர தலைவராக இருந்த இவரது சகோதரர் பாசிலின் ஆதரவுடன் கிரகோரி புதிய மறைமாவட்டம் நிஸ்ஸா ஆயராக கிபி 372 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். ஆயராக கிரகோரியின் கொள்கைகள் அவருக்கு எதிராகவே திரும்பின. அவற்றால் அவர் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. கிபி 375 ஆண்டு டெஸ்மாதேன்ஸ் எனும் அரசியல்வாதி தேவாலயங்களின் நிதிகளின் மோசடி மற்றும் ஆயர்களின் ஒழுங்கற்ற அருப்பொழிவுகள் மீதான குற்றச்சாட்டுகளில் கிரகோரியை சிக்கவைக்கும் முயற்சியாக ஆன்சிரா எனுமிடத்தில் ஒரு சபை கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அதே வருடம் குளிர்காலத்தில் அவர் அரச படைகளால் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் தப்பித்துச் சென்றார். கிபி 376 ஆண்டு நிஸ்ஸா எனுமிடத்தில் நடந்த ஆலோசனை சபை கிரகோரியை விடுவித்தது. ஆயினும் கிரகோரி கிபி 378 ஆண்டு தமது ஆயர் பதவியை திரும்ப பெற்றார். இது ஒருவேளை புதிய பேரரசர் கிரேஷியன் அறிவித்த ஒரு பொதுமன்னிப்பு காரணமாக இருக்கலாம்.
கிபி 379 ஆண்டு அந்தியோக்கியாவில் நடந்த பொது ஆலோசனை சபையில் கலந்து கொண்டார். கிபி 381 ஆண்டு நடந்த கான்ஸ்டன்டினோபில் முதலாம் பொது சங்கத்தில் கலந்து கொண்டார். கிரகோரி கிபி 395 ஆண்டு கப்படோசியாவின் நிஸ்ஸா எனுமிடத்தில் மரணமடைந்தார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.